ஏய், எல்லாரும் வெளிய வாங்கடி. இன்னைக்கு உங்களை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறது இல்லடி. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு சம்பந்தி கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற நாகரிகம் கூட தெரியல. பொய்யா சொல்லிக்கிட்டு திரியறீங்களா? உன் தம்பி பணத்தை திருடிட்டு ஓடி இருக்கான். ஆனா என்கிட்ட வெளியூர் போயிருக்கான்னு போய் சொல்லிருக்க. திருட்டு புள்ளைய பெத்து வச்சிருக்கிற உன் குடும்பம் திருட்டு குடும்பம் தானடி. ஆளாளுக்கு ஒரு பேச்ச பேசி பசப்புறீங்களா? இந்த இத்து போன குடும்பத்துல எனக்கு சம்பந்தமே வேணாண்டி. என்னடி? என்ன அனிதா? ஏய், தூக்கம் வராம எந்திரிச்சு உட்காந்துட்டு என்கிட்ட என்னன்னு கேக்குற? என்ன தூக்கம் வரலையா? யார் சொன்னா? நல்லா தூக்கம் வந்துச்சு. அதை விட சூப்பரா ஒரு கனவு வந்துச்சு. கனவா? என்ன கனவு? அரவிந்தோட அம்மா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்துற மாதிரி கனவு வந்துச்சு. ஏய், கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடி? அவங்க அம்மா பாவண்டி, ஒரு வாயில்லா பூச்சி. அரவிந்தோட அக்கா கத்துற மாதிரி கனவு வந்தாலும் ஓகே. நாளைக்கு வந்தா உன்கிட்ட கேட்டுட்டு கனவா வர சொல்றேன். ஆள பாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன்? அனிதா, முரளி பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு அவங்க கிட்ட சொல்லிடலான்னு எனக்கு தோணுது. அதான் நல்லது. என்ன நல்லது? அந்த நிஷா இதையே பெரிய பிரச்சனையாக்கி கல்யாணமே நின்னு போற அளவுக்கு பண்ணிருவாடி. எனக்கு அப்படி தோணல. நாமளா சொன்னாலும் இல்ல அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை வரதான போது. அத நாமளா சொல்லிட்டோம்னா மறைச்சிட்டோம், பொய் சொல்லிட்டோம்னு நம்மள குறை சொல்ல முடியாதுல்ல. பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம். என்ன யோசிக்கிற? லாஜிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அவ கண்டிப்பா குட்டைய குழப்புவா. அதுக்கும் சேர்த்து ரெடியாரு. அப்புறம் போய் பேசு. அதுக்காக நீ இப்பையில இருந்தே யோசிக்காத. படுத்து தூங்குடி. காலையில பாத்துக்கலாம். அப்புறம் எனக்கு சில அர்ஜென்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு ரஜினி, சரியா? அதனால நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு கால் பண்ணு. நீ போயிட்டு வாணிதா, இங்க நான் பாத்துக்கிறேன். சரி, படு. ஓகே, பண்ணிடலாம். ஆமா அக்கா. ஓகே. இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே. அப்புறமா கூப்பிடுறேன். டேய், எங்கடா போயிட்ட? நீ மட்டும் வராம போயிருந்தா என் கல்யாணமே மொத்தமா நின்னு போயிருக்கும். எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஏன்டா அப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு போயிட்ட? சரி வா, அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இருக்க? வா உள்ள போலாம். அம்மா, அக்கா, இங்க பாருங்களேன் யார் வந்திருக்கான்னு. முரளி, வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? எப்படியோ கரெக்ட் டைம்ல வீட்டுக்கு வந்துட்டான். இனிமே என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வரீங்களா? சரிடா. ம். ரஜினி, நீ நல்லா இருப்ப ரஜினி. எதையாச்சும் சொல்லி அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாத. யாரு இவனையா? இதுக்கப்புறம் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அடிச்சு துரத்தினாலும் அவன் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான். அவன் வந்த கோலத்தை பார்த்தல்ல, சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சவன் கூட இப்படியெல்லாம் இருக்க மாட்டான். தூக்கிட்டு ஓடின காசெல்லாம் காலியா இருக்கும். அதான் சோத்துக்கு வழி இல்லாம வந்திருப்பான். இனிமே இப்படி வெளியே போவான்? விடுனா சித்தப்பா வட்டிக்கு வாங்கி கொடுத்த பணம் வீட்ல இருக்கு, அத சொல்லுங்க அவன்கிட்ட. தூக்கிட்டு மறுபடியும் ஓடிடுவான். அவன் பண்ணது தப்புதான் ரஜினி. ஆனா அவனை சொல்லி மன்னிக்கிற பெரிய மனசுலாம் எனக்கு இல்லக்கா. அவன் செஞ்சது அப்படி சின்ன விஷயமும் இல்ல. வந்து ஒரு சாரி கூட சொல்லல. டீ கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஏமா இப்படி இருக்கான்? அதையே அம்மா கிட்ட கேக்குற. அவங்களால தானே அவன் அப்படி இருக்கான். தெரியாம செஞ்சா சாரி கேட்கணும். இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு உறுதியா நினைச்சா சாரி கேட்கணும். இவன் அதுல ரெண்டுமே இல்ல. இவன் சாரிலாம் எனக்கு தேவையும் இல்ல. அப்போ அவனை எதுவும் கேட்காம அப்படியே விட்டுற சொல்றியா? என்ன ஏமாத்திட்டு அங்கேயே விட்டுட்டு ஓடி இருக்கான் அவன். ஃப்ராடுக்கார பையன். என்னங்க, நியாயமா பார்த்தா அவனை வாசல்லையே அடிச்சு துரத்திருக்கணும். உன் கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு போய் உன் வாழ்க்கையவே அழுக்கி பார்த்திருக்கான். கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. அதான் இப்ப சித்தப்பா பணம் வாங்கி கொடுத்துட்டார்ல. அவன் கிட்ட கோவத்தை காமிச்சு என்ன ஆக போகுது? அவன் இங்க இருக்கிறது தானே இப்ப முக்கியம். ஆமா ரஜினி, நீ எதையாவது சொல்லி பணத்தை கணத்தை கேட்டு அவனை திருப்பி அனுப்பிடாத. அவன் இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அவனை கெஞ்சி கூத்தாடி வர வச்சிருக்க. அம்மா, என்ன சொல்ற? வர வச்சிருக்கியா? ஐயோ, அப்போ அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாமே உனக்கு தெரியுமா? இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம இந்த வீட்டுக்கு வர இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நினைச்சேன். அப்போ எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? இது மட்டும்தான் தெரியுமா? இல்ல பணத்தை தூக்கிட்டு போறதுக்கும் நீதான் பிளான் போட்டு கொடுத்தியா? ரஜினி, பேசாதம்மா. உன் தப்ப மறைக்கிறதுக்காக தான் என்ன சித்தப்பா கிட்ட போய் பணம் கேட்க சொன்னியா? சத்தியமா அவன் பணத்தை தூக்கிட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரஜினி. அவனாதான் ஒரு நாள் போன் பண்ணான். நீ இல்லன்னா ராதிகா கல்யாணம் நின்னு போயிடும்னு சொல்லி பூஜைக்காக அவனை வர வச்சேன். அக்கா, இப்ப ஏன் நீ இவ்ளோ ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு புரியல. பணம் இல்லன்னு கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் ராதிகா. அதேதான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணம் நின்ற கூடாது. நீ என்ன வேணாலும் செய்யலாம். அம்மா முரளிய வர சொல்லக்கூடாதா? இப்ப பூஜைக்கு கிளம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணணும் இப்போ? கிளம்பணுமா இல்ல அவனை வீட்டை விட்டு துரத்தணுமா? மான மரியாதையை விட்டு கொடுக்காம இந்த கல்யாணத்தை நடத்தணும் நான் நினைக்கிறேன். இந்த மானம் கெட்டவன் தயவுல தான் கல்யாணத்தை நடத்தணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நடத்துங்க. அவனுக்கு மாலை மரியாதை பண்ணி கோயில்ல கூட்டிட்டு போய் பூஜையில உட்கார வைங்க.
சிரிப்பா இருக்கணும். நல்லா மழை பெய்யணும் சாமி. ஐயா கருப்புசாமி எங்க கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். ஐயா உங்களை இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே, புதுசா தெரியுறீங்களே. கருப்புசாமி தான் குலதெய்வமா? என் தங்கச்சி சம்பந்தம் பண்ணி இருக்கிற குடும்பத்துக்கு கருப்புசாமி தான் குலதெய்வம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ பரிகார பூஜைன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கேன். அரவிந்த் தம்பியோட கல்யாண பூஜைக்குள்ள வர்றாங்க. ஆமா ஆமா, அரவிந்த் தம்பிக்கு தான் என் தங்கச்சி மகளை பேசி முடிச்சிருக்கோம். நல்லதுங்க, நல்ல பாரம்பரியமான குடும்பம். இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் அவங்க தான். ஓ, இந்த கோயில் விசேஷம்னா முதல் மரியாதை அவங்களுக்கு தான். அப்படியா? சந்தோஷங்கய்யா. எவ்வளவு முக்கியமான நாள் இன்னைக்கு. இந்த நிஷாவுக்கு பேச்சுல இருக்கிற வேகம் செயல்ல காணும். நேரங்காலத்தோட வர வேண்டியதானே இவ. அம்மா, டேய் எங்கடா போன? வந்தமா ஒரு இடத்துல ஒன்னா இருந்தோமா இல்லாம நீ ஒரு பக்கமும் உங்க அப்பா ஒரு பக்கமும் போயிட்டீங்க. அம்மா எதுக்கு வந்தோடனே திட்டுற? சரி அப்பா எங்க? அங்க பாரு. அம்மா அவரை விடுமா. சரி அத்தை வீட்டுல பேசிட்டியா? கிளம்பிட்டாங்களா? நான் எதுக்கு பேசணும்? அண்ணன் குடும்பத்தை கூப்பிட்டுருக்கோன்னு அவங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா அவங்கள போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். மரியாதைன்னா என்னன்னே தெரியாத குடும்பம். உங்க அப்பா தான் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. இந்த கல்யாணம் நின்னு உனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அப்புறம் இருக்கு அவங்க எல்லாருக்கும். அப்பா வர்றாரு. ஏண்டா சாமி கும்பிட வராம இங்க நின்று அம்மாவும் பிள்ளையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தா விபூதி எடுத்துங்க. அதான் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட தானே போறோம். அதுக்குள்ள தனியா ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வரணுமா? இங்க பாரு, நீ எல்லா விஷயத்திலயும் தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவ. அதுலயும் என் தங்கச்சி குடும்பம்னா உனக்கு ஆகவே ஆகாதே. அப்படி நினைச்சிருந்தா ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் அங்க போய் நிப்பேனா? இல்ல இங்க இப்படி முதல் ஆளா வந்து நின்னுட்டு இருப்பேனா? என்ன போய் எப்படி பேசுறாரு பாரு உங்க அப்பா. சரி சரி, எல்லாரும் வர்ற நேரம் இப்படி மூஞ்செல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்காத, சரியா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். எங்க மாப்பிள்ள தம்பியை காணோம்? உங்க கூட வரலையா? மாப்பிள்ள அவரோட கார்ல வராரு, வந்துருவாரு. இப்பதான் பூசாரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்க குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அதே மாதிரி நாங்களும் சந்தோஷப்பட முடியலையே. நிஷா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு உன்னை சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நேத்தே சொல்லியாச்சுல, இவங்களும் வந்திருக்காங்க நாமளும் வந்துட்டோம். அவங்க டைமுக்கு வர மாட்டாங்களா? அவங்களுக்காக நாம காத்துட்டு இருக்கணுமா? நிஷா, பூஜைக்கு அவங்கள கூப்பிட்டது நாம தான். நாம முன்னால வந்து காத்திருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சொன்ன மரியாதைக்காக இவங்க வந்து முன்னாடி இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீ அவங்களுக்கு ஓவராதாமா சப்போர்ட் பண்ற. நிஷாமா, நம்ம 4 பேருங்கிறதுனால கிளம்பி வந்துட்டோம். அவங்க எல்லாரும் கிளம்பி வர வேண்டாமா? ஆமா நிஷா, பூசாரி கிட்ட போய் பூஜை எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள அவங்க எல்லாம் வந்துருவாங்க. வா நீங்க போங்க, நான் வரேன். சம்பந்தியம்மா நீங்க போங்க, நான் நிஷாவை கூட்டிட்டு வரேன். சரிங்க. ஏன் இன்னும் அவங்க வரல? நீ ஏமா டென்ஷன் ஆகுற? அந்த முரளி இல்லாம எப்படி வர்றதுன்னு குழப்பத்திலேயே கிளம்ப லேட் ஆயிருக்கும். நிஷான்னு சொன்னாலே அந்த குடும்பம் நடுங்கதான் செய்யுது. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா கில்லாடிதாமா நீ. அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னதும்
நீ எங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுருவியோன்னு நான் கூட பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ போட்ட பிளான் இருக்கே, 1000 சொல்லு யூஎஸ் ரிட்டர்ன் தான். நிறுத்துறீங்களா? அந்த பக்கம் போய் அடிக்க வேண்டியதானே, இங்கேயே தான் நிப்பீங்களா? போய் சாமி கிட்ட போய் அடிங்க போங்க. பம்பையும் உடுக்கையும் சாமிக்கு தானே. சரி வாப்பா போங்க. நிஷா, நீ யார் மேலயே இருக்கிற கோவத்தை இவங்க மேல காட்டிட்டு இருக்கேமா. கவலைப்படாத, அவங்க வரவே போறதில்ல. அப்படியே வந்தாலும் அந்த முரளி இல்லாம தான் வரப்போறாங்க. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுது. நான் நினைச்ச மாதிரியா இல்ல நீங்க நினைச்ச மாதிரியா? செம்ம ஸ்பீடா இருக்கீங்களே. நடத்துங்க நடத்துங்க. எப்படியோ இந்த பிளானோட கிளைமாக்ஸ் நல்லபடியா நடந்தா சரிதான். இவளை நம்பிதானே இந்த பிளானே போட்டிருக்க. இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? இவளை பழுதுன்னு நினைச்சு மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல. வணக்கம் சாமி. ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கருப்பசாமி அருளோட ஐயாவோட அன்பு இருக்கும்போது எனக்கு என்னங்க. ஆமா, இது நம்ம பாப்பா தானே? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா? ஆமா, இவ என் பொண்ணு, அவர் என் மாப்பிள்ள. வணக்கம். வணக்கங்க வணக்கங்க. எங்க கல்யாண மாப்பிள்ளைய காணோம்? இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். சரிங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம் தம்பி. உங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கருப்பசாமிக்கு ஆரத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன், அப்படியே பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. பொங்கல் வைக்க புதுப்பானை எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க. ஆமா, பொண்ணோட முகூர்த்த புடவை வரலையே? பொண்ணு வீட்டுல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சாமி. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துருவாங்க. சரிம்மா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி. வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். போல வட்டிக்கு வாங்கி கொடுத்ததுக்கே இந்த கவனிப்பா? காசு தான் பேசுது. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ராதிகா, ரஜினி வாங்க. சாரிம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பூசாரி ஐயா கூட பூஜைக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சங்கரி, புடவை கொண்டு வா. அம்மா, தேங்காய் பூலாம் வேன்ல இருக்குமா? மா, தேங்காய் பழம்லாம் இங்கேயே இருக்குடா. அதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இந்த கோயிலுக்கு முத வர்றோம் இல்லைங்களா, கருப்பசாமிக்கு எங்க சார்பா பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான். அது எப்படிங்க? இதெல்லாம் வேணும்னே பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஏம்மா, என்னாச்சு? ஏங்க, ஒண்ணுமே ஆகலனாலும் ஏதாவது கேட்டு பிரச்சனை பண்ணணும் இவங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க தூசி தட்டுற மாதிரி தொடச்சிட்டு போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் தேவையில்லாம எதுவும் கேட்க மாட்டேன். அக்கா, கோயில்ல வந்து நின்னுட்டு என்னக்கா இது? டே, என்னடா எதுக்கு எடுத்தாலும் நீயும் அம்மாவும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க?
அவங்க பண்ற தப்பு எதுவுமே உங்க 2 பேருக்கு எனக்கு தெரியாதா? என்னம்மா தப்பு பண்ணிட்டோம்? நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இவங்க கிட்ட நேத்து மெனக்கெட்டு வீடு தேடி போய் சொன்னேன். எது சொன்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு அறகுறையா தான் செய்வாங்க போல இருக்கு. நீங்க புடவை தானே கொண்டு வர சொன்னீங்க, அதான் கொண்டு வந்துட்டோமே. பொருள் வந்துருச்சு, ஆனா ஆள் வரலையே. புடவை கொண்டு வாங்கன்னு உங்க அத்தை மாமா கிட்ட சொல்லிவிட்டோம். ஆனா பொண்ணோட தம்பி வந்தே ஆகணும்னு நான் நேர்ல வந்து சொன்னேனா இல்லையா? அவன் எங்க? அக்கா கொஞ்சம் அமைதியா இரு. அது வந்து அவன் அண்ணி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க.